ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு கார் போஸ்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதை நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கார் போஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போக போக நம்ம காம்ப்ளிகேட்டடான எடிட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பேக் போயிடலாம். ஸோ இதை பண்றதுக்கு நமக்கு கேன்வாவோட ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. ஸோ இப்போ வந்து ப்ரோ வந்து பர் மந்த்க்கு 500 rupees நமக்கு கிடைக்குது. ஒரு இயர்க்கு பார்க்கும் போது 4000 சம்திங். அது வந்து இன்னும் பெட்டர் பிளான் தான். பட் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும், நான் வந்து இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கனா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 500 rupees போட்டு 1 month வேலிடிட்டிக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண உடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நான் வர அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு போஸ்டர் நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இந்த பிளஸ் சைன் கொடுத்து ஒரு நியூ டிசைன் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து இந்த பேஜ் எடுத்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட் டு யூ வாண்ட் டு டிசைன் டுடே அப்படின்னு கேட்கறதுல நம்ம வெப்சைட்டா பிரிண்டபிள்ஸா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயர் பண்றேன் அப்படிங்கறதுனால நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ்ல நமக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு இதுல ஆட் பண்றதுக்கு இமேஜஸ் தேவை. ஸோ நம்ம வந்து டைரக்டா வந்து யாரோட இமேஜஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. சம்டைம்ஸ் நமக்கு அந்த காப்பிரைட் இஷ்யூஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ நான் அதுக்கு வந்து அன்ஸ்பிளாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மோஸ்டா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல நமக்கு ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இதுல ஆடி A7 ஆல்ரெடி சர்ச் பண்ணனால அப்படியே இருக்கு. ஆடி A7 அப்படின்னு கொடுத்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். இதுல மறக்காம இந்த இடத்துக்கு நீங்க ஃப்ரீங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் அன்ஸ்பிளாஷ் பிளஸ்ங்கிறது வந்து பிரீமியம். ஃப்ரீ வெர்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுல ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கோ கமர்ஷியல் யூசர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல உங்களுக்கு எந்த போட்டோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எடிட் பண்றதுக்கு தோணுதோ அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இது கூட சூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதுல அந்த வகையில சூஸ் பண்ண போட்டோஸ் தான் வந்து நான் போஸ்டர் பண்ணியிருக்கிற போட்டோஸ். ஒரு நிமிஷம் வைக்கிறேன். இந்த போட்டோ நான் அப்படிதான் சூஸ் பண்ணேன். ஸோ நான் அன்டைட்டில்டு நம்மளோட புது போஸ்டருக்கு போயாச்சு. இந்த இடத்துக்கு அப்லோட்ஸ்னு இருக்கும். ஸோ நீங்க அதுல வந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட கேலரியில வரும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டனால எனக்கு ஆல்ரெடி அப்லோட் ஆயிடுச்சு கேன்வாக்குள்ளேயே. ஸோ நான் டைரக்டா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க புதுசா அதை பண்ணோம் அப்படின்னா இந்த அப்லோட் ஃபைல்ஸ்ல போயிட்டு உங்களோட எங்க நீங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்களோ, நீங்க டவுன்லோட் பண்ணது வந்து டைரக்டா உங்களோட டவுன்லோட்ஸ்ல தான் சேவ் ஆயிடுக்கும். ஸோ இதுல இருந்து கிளிக் பண்ணீங்கன்னா இது அப்லோட் ஆகி உங்களுக்கு உள்ள வந்துடும். ஸோ ஆல்ரெடி பண்ணிட்டனால நான் இதை அப்படியே வச்சிடுறேன். இந்த போட்டோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் இதுக்கு நம்ம கவர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைட் ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, லெட்ஸ் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த இது நான் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த எடிட்டுங்கிற ஆப்ஷன் போயிட்டு மேல அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல லாஸ்டா போனீங்கன்னா டிக்னிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதை நான் வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா செலக்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு டார்க்னஸ் நமக்கு வந்துடும். ஸோ இதை நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதே இமேஜை நான் மறுபடியும் வந்து இது பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் சைஸ்க்கே கிட்டத்தட்ட கொண்டு வந்துருங்க. லைக் பின்னாடி இருக்கிற காரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே கொண்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு அந்த கிளாரிட்டி கொஞ்சம் அப்படியே இருக்கு. ஸோ இந்த பிஜி ரிமூவ்ங்கிறது நமக்கு ப்ரோ வெர்ஷன்ல தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் 500 rupees நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த பிஜி ரிமூவர்னு போட்டீங்கன்னா நமக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்ல ஃபாஸ்டா வந்துருச்சு. 10 செகண்ட்ஸ்ல நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். ஸோ இதில் பாத்தீங்கன்னா வெறும் கார் மட்டும் தான். ஸோ நீங்க அந்த காரை வந்து இந்த இதுல கூட நம்ம தேவையில்லாத ஏரியாஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் இந்த இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா போதும். தேவையில்லாத ஏரியாஸ் எல்லாம் வந்து கட் அவுட் ஆயிடும். பண்ணியாச்சா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த காரோட இதை வந்து மர்ஜ் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஐ திங்க் இப்போ வந்து கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இந்த பின்னாடி வர டெக்ஸ்ட். ஸோ அதுக்கு இங்க லெஃப்ட்ல டெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு ஆடி A7 அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதுக்கோட
அந்த லாங் ஃபாண்ட் என்ன அப்படின்னா 6 பேக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்களா 6 கேப்ஸ் வந்தாச்சா. ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த மாதிரியே பிடிக்கலாம், சில பேருக்கு எல்லோ கலர் பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க நம்ம இப்படி வைக்கும் போது இந்த பேக்ரவுண்ட் சிம்பிள்ஸ் வந்து நமக்கு ஒரு அப்டிக்கலா இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஹோல் இமேஜை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். காரோட பேஸ் இமேஜ் வச்சோம் இல்லையா, ஏன்னா நம்ம கிராப் பண்ண இமேஜ் வந்து வெறும் கார் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த எடிட்ல போயிட்டு மேஜிக் எரேசர்னு ஒரு டூல், இதுவும் ப்ரோல தான் வரும். அந்த டூலை செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரஷ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். நீங்க அதுல சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல இந்த வைலட் கலர்ல உங்களுக்கு எந்த ஏரியா தேவையில்லையோ அந்த ஏரியாவை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு எரேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியா ரிமூவ் ஆயிடும். சம்டைம்ஸ் கோலே ரிமூவ் ஆயிடும், சம்டைம்ஸ் ஒரு 2-3 தேவைப்படும். இப்ப நமக்கு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நான் பேக் போய்க்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜஸ் தெரியல. ஸோ இப்போ பேக் நான் இந்த ஃபாண்ட்டை நான் மேல கொண்டு வரேன். உங்க கலர் உங்களோட விஷ் தான், எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு ஓகே எல்லோ தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இந்த கலர் கொண்டு வந்துட்டேன். இதுல எஃபெக்ட்ஸ் போயிட்டு இந்த நியான் அப்படிங்கும் போது அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்க இதோட இன்டென்சிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எது நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். எனக்கு இது ஒரு 90 மேல வைக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா நமக்கு இந்த கார் முன்னாடி இது வருது. ஸோ நமக்கு அது வேண்டாம், கொஞ்சம் பின்னாடி போகணும். இந்த சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பிங்க் லைன் தான் வந்து நமக்கு ஒரு இண்டிகேஷன். ஸோ இது போனது சென்டர் லைன்ல வச்சதுக்கு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல சென்ட் பேக்வர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கார் பின்னாடி போயிடும். நீங்க மறுபடியும் சென்ட் பேக்வர்ட் கொடுத்தீங்கன்னா அது இந்த பேக் போஸ்டர் பின்னாடியே போயிடும். ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது. ஸோ இன்னைக்கு இது வந்து ஓகே எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து ஒரு போஸ்டருக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இந்த கார் பத்தி வேணும் நமக்கு. ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு எடுத்துக்கிறேன். 7 minutes ஆயிருக்கு. ஏன்னா 10 minutes தான் வந்து டைம் செட் பண்ணிருந்தேன். குரோம்ல போயிட்டு சாட் ஜிபிடி எல்லாருக்கும் தெரியும். அதுல போயிட்டு கிவ் மீ a small description for Audi A7 to add in post அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நான் வந்து இந்த ஸ்லீக் டிசைன் அட்வான்ஸ் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். அதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் அந்த போட்டோ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அர்ச்சிவோ நேரோ. ஸோ ஐ திங்க் அது ரீசெண்ட்லேயே நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு அன்வான்ட் டெக்ஸ்ட் இருக்கு, நான் டெலீட் பண்ணிட்டேன். இங்க டெக்ஸ்ட்ல போயிட்டு அர்ச்சிவோ நேரோ வந்துருச்சு. நான் அதுலயும் போயிட்டு டெக்ஸ்ட் கலர்ல எல்லோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு காமனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து இவ்வளவு பெரிய சைஸ் தேவையில்லை அப்படின்னாலும் நீங்க ஹோல் செலக்ட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா போஸ்டருக்கு இது ஜஸ்ட் கம்மியா இருந்தாதான் அது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். பண்ணி அதை வந்து இப்படி ஒரு சென்டருக்கு கொண்டு வந்துருக்கோம் கீழே. ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. இது போக இப்போ நம்ம இந்த லைட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுல எலிமெண்ட்ஸ் போயிட்டு லென்ஸ் ஃபிளாட் அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் கிடைக்கும். இதுல லைட் பீம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். லைட் பீம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்ஸ் கிடைக்கும். நல்லா இருக்கு இல்லையா? ஸோ ஒரு அட்ராக்டிவ்னஸ்க்காக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க லைட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸோ இங்க போயிட்டு
பிளாக் கிரேடியன்ட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழ இருந்து பிளாக் வர்றது மேல இருந்து வர்றது அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல கீழ இருந்து வர்றது சூஸ் பண்ணி நான் இங்கே கீழே வைக்கிறேன். நீங்க அதை ஃபுல் சைஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மேல இருந்து வர்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன், மேல இருந்து வைக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்மளோட ஃப்ரண்ட் லேயர்ல இருக்கு. அதை வந்து நம்ம பின்னாடி கூட தள்ளிக்கலாம். ஸோ அப்பதான் நமக்கு அந்த ஆடிங்கிறது பிரைட்டா தெரியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி லேயர்ல ஸ்டெம் பேக்வர்ட் அப்படின்னு கொடுத்தா ஆடி நமக்கு தெரியுது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணி கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குதோ கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்கு. அடுத்து நம்ம இந்த டயர் போர்ஷனுக்கும் நம்ம ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருந்தோம். இதுக்கு நம்ம அதே மாதிரி இதுக்கு கொடுக்கலாம். எலிமெண்ட்ஸ் போய்க்கோங்க, எலிமெண்ட்ஸ் போயிட்டு என்ன சர்ச் பண்ணலாம்னா லென்ஸ் ஃபிளேர். லென்ஸ் ஃபிளேர்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இது இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்க மாதிரி தோணுதோ இந்த ஒயிட் ட்ரீ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். இதை வந்து நீங்க ஒரு உங்களோட லைட்டா கூட பிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னும் பிரைட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ நான் இந்த லென்ஸ் ஃபிளேர் எடுத்துறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஐகான்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இது வந்து மேல இருக்கிறதுனால இது கீழே இருக்க இது செலக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இதுல நீங்க வந்து இதோட லேயர் கொடுத்து அந்த கிரேடியன்ட் வந்து நீங்க ஒரு இது பின்னாடி தள்ளிக்கலாம். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு இப்ப லைட் செலக்ட் ஆகுதா, நம்ம டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு நான் இந்த ஒயிட் லைட் வைக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ யா, இதை வந்து நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். Your poster is ready. இதை இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல ரைட்ல ஷேருங்கிற ஆப்ஷன் போயிட்டு டவுன்லோட். இதுல நமக்கு நிறைய ஃபைல் டைப்ஸ் இருக்கும். அதுல நீங்க வந்து நம்மளது காம்ப்ளெக்ஸ் இமேஜ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனால சஜஸ்டர் நமக்கே காட்டும். ஸோ நம்ம அதிலே பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜேபிஜி பண்ணிக்கலாம், பிடிஎஃப் பண்ணிக்கலாம், எஸ்விஜி. ஸோ உங்களை என்ன ஃபார்மேட் வேணுமோ பண்ணிக்கலாம். பிஎன்ஜி சஜஸ்டர்னு பிஎன்ஜியே பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுல உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருக்கோ நீங்க அதுக்கு பண்ணிட்டு என்ன இந்த வீடியோல டேக் பண்ணுங்க. நான் வந்து உங்களோட போஸ்ட் வந்து செக் பண்ணி பாக்குறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் டவுன்லோட்ல ஆல்ரெடி நேம்ல சேவ் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து ஒரு புது ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ ஷோ இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணீங்கன்னா நமக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். யா, தட்ஸ் இட். ஸோ பார்க்கவே உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும். அதோட பிஃபோர் இமேஜையும் ஓபன் பண்ணிக்கலாம். பிஃபோர் இமேஜ் பாருங்க, ஆஃப்டர் இமேஜ் பாருங்க. தட்ஸ் இட். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டுட்டோரியலோட I'll be back. Bye.